ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ரோஸ் செடி தான். மழைக்கு அப்புறம் நம்ம ரோஸ் செடிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம மழையில் நம்மளுக்கு ஒரு ரோஸ் செடி செத்து போச்சு. சின்ன சின்ன செடிங்க தான் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்தது பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு நான் காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். துளிர் துளிரும் அந்த இலையும் கொட்டி கொட்டி எல்லாமே மொட்டையாக தான் நிற்கிது. அதில் ஒரு செடி மட்டும் செத்துடுச்சு, எல்லோ கலரு பார்த்திங்கன்னா. அப்புறம் பெரிய ரோஸ் எல்லாம் நல்லா நிற்கிது. நாங்கள் இது எல்லாமே 40 ரூபான்னு இங்கே தெருவில் வந்ததில் வாங்கினது தான். இது ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு வாங்கினது. பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்தது, நிறைய மொட்டும் வச்சு பூத்துது. இப்போவும் வந்துக்கிட்டு இருக்குது. செடியும் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு கடன்னு. மற்ற ரோஸெல்லாம் அந்தளவுக்கு வளரல. பெருசாக தான் வாங்கினேன், கல்கத்தா ரோஸு 100 ரூபா கொடுத்து. அதனால் பெருசாகவே நிற்கிது. நம்மளுக்கு இந்த பேரி ரோஸு, அப்புறம் மூக்குத்தி பட்டன், பிளாக் ரோஸு, எல்லோ ரோஸு, இந்த 4 நாங்கள் பல்லாவரம் சந்தையில் 60 ரூபான்னு வாங்கினோம். இதில் தான் நம்மளுக்கு எல்லோ கலர் காஞ்சிடுச்சு. மற்றதெல்லாம் நல்லா நிற்கிது. இப்போ தான் பார்த்திங்கன்னா பேரி ரோஸு, மூக்குத்தி பட்டன்லாம் காமிச்சிருப்பேன். அது எல்லாமே நல்லாவே துளிர் மொட்டு வந்திருக்குது. கல்கத்தா ரோஸும் வந்திருக்குது. கட் பண்ணி விட்டோம். அதுவும் நல்லாவே பெருசாக வந்திருந்ததுன்னு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா மொட்டு எடுத்துருக்குது. பன்னீர் ரோஸும் அதே மாதிரி தான். தெருவில் வந்ததில் 60 ரூபா கொடுத்து சின்ன செடியாக வாங்கினேன். பாருங்கள், கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா மொட்டுக்கு வந்திருக்குது. அதுலேயும் நல்லா நீட்டமாக பெருசாக வளர்ந்துடுச்சு. அதுவும் நிறைய வளர்ந்து களையாக வந்திருந்தது. இப்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கட் பண்ணல, ஓரளவு தான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு இது பார்த்திங்கன்னா கிளை அப்படியே கொஞ்சம் காய்கிறது அப்படியே கட் பண்ணி விட்டுடுறது. கட் பண்ணி விட அப்படியே கொஞ்சம் துளுக்கவும் செய்யுது, துளுத்து வந்துக்கிட்டு இருக்குது. மல்லி செடி பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரோஸ் மல்லி நம்மளுக்கு மொட்டு வைக்கல. செடி அப்படியே கொடி மாதிரி பெருசாக வளர்ந்து ஒரு கிளை வந்துருக்குது. அப்புறம் இதுவும் டபுள் கலர் ரோஸு பார்த்திங்கன்னா இந்த ஒரு துளிர் தான் ஒரு மொட்டை எடுத்துருக்குது. எப்படி வரும்னு தெரியல. இதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது வாங்கிட்டு வந்ததுலேருந்து. இதுவும் நாங்கள் பல்லாவரம் சந்தையில் வாங்கினது தான். நிறைய மொட்டை எடுக்கும். நாங்கள் பூ பறித்த உடனே துளிர் வந்துடும். பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதில் துளிர் வந்துடும். அப்புறம் பூ பறித்ததுக்கப்புறம் கடன்னு மறுபடியும் பூ வச்சிடும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது நம்ம மழைக்கு அது போல் நிற்கிது. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மொட்டு வரல. நடுவில் ஒரு 3 மொட்டு வந்ததும் கூட நம்மளுக்கு சரியாக பூக்காமலே கூட காஞ்சிடுச்சு. அது இப்போ மறுபடியும் ஒரு மொட்டு வந்திருக்கு, பூக்குதா பார்க்கலாம். வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, ஒரு மண் தண்ணி போதும் அரிசிகள் ஒன்று தண்ணின்னு. அது மட்டும் தான் இப்போ ஊற்றுறோம். நல்லா செழிப்பாகவே நிற்கிது. மழையில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்ததுனால நல்லா தளன்னு இருந்தது. இப்போ வெயில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, நல்லாவே நிற்கிது. நாங்கள் அரிசிகள் ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி விட்டு டெய்லியும் விட்டுறது. அதனால் நல்லா நிற்கிது. ஏன்னா நம்மளுக்கு அரிசிகள் ஒரு தண்ணி ஊற்றினோம்னா துளிர் வர்றதுக்கு அது வேருக்கு நல்லா உதவி பண்ணுறதுனால நல்லா துளிர் வரும். வேருக்கு போய் சத்து சேரும் அதை. அதனால் அது மட்டும் டெய்லியும் அதாவது வேர் நிறையா இருக்கிற தொட்டிக்கு நம்ம அரிசிகள் ஒரு தண்ணி டெய்லியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு சத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் வச்சுருக்கிறது எல்லாமே தண்ணி பாட்டில் கேன்றதுனால எனக்கு நிறையா செடி, பெரிய செடியெல்லாம் நிறையா வேர் தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் ஒரு நாள் விட்டுட்டாலும் நம்மளுக்கு செடி அப்படியே வாடுற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றிடுவோம். பாருங்கள், மழையில் மஞ்சள் கலர் கனகாம்பரம் கூட ஒரு கிளை கொஞ்சம் அப்படியே வாடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம மல்லி செடியை நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். துளிர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பூ பார்க்கணும். கீழே பார்த்திங்கன்னா நல்லா வருது. மாதுளை ஃபுல்லாக எப்படி முளைச்சி இருக்குது பாருங்கள். அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி, அப்புறம் நம்ம பாரிஜாதம், பெரிய பாரிஜாதம் எல்லாமே இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.